ஒரு மனிதனுக்கு வருமானமே இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. வருமானமே இல்லைங்க. வரக்கூடிய வருமானம்லாம் தேவையில்லாத செலவு, விரை செலவாகவே போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஒரு சேமிப்புனே கிடையாது அப்படிங்கிற ஒரு கவலையில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வருமானம் சொல்லப்படுது. அந்த 2ஆம் இடத்துக்குடைய நல்ல நிலைமையில் இருக்கணும். எப்படிங்க 2, 4, 6, 8, 12 இப்படிலாம் இருந்தால் வருமானம் கண்டிப்பாக வரும். அவரோட திசை வரணும். என்னது 2 இப்போ 2 கூடிய சொல்லக்கூடாது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இப்படி எந்த இடத்துல இருக்காரோ எந்த நட்சத்திரத்தை பொறுத்து அவங்களுக்கு வருமானம் வரும், பணம் வரும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பார்க்கணும். 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் நல்லா இருந்து அந்த 9ஆம் இடம் 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு போகலாம். இல்லைன்னா லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பார்க்கலாம். அப்படி 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தை பாருங்கள். அந்த 9ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வருமானம் வரும், நல்லா முன்னேறத்துக்கு வருவார், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னேறத்துக்கு வருவார் அப்படி சொல்லலாம். 4ஆம் இடம் சொல்லக்கூடாது. 4ஆம் இடம் தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அப்போ வீடு கட்டலாமா, கட்ட முடியாதா, எப்போ கட்டலாம், எப்போ கட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடத்துக்கு நீங்கள் 9ஆம் இடத்தை பாருங்கள். அப்படியே அதே நேரம் 9க்கு போய் பாருங்கள். 9 கூடிய நல்ல நிலைமையில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சொல்லிடுங்க நீங்கள் தெளிவாக, அடுத்து இந்த திசை புத்தியில் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டிடுவோப்பா, கவலைப்படாத அப்படி சொல்லிடுங்க. கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய திசை புத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நல்லது நடக்கும். இப்போ 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், தாய், மனை, சுகபோகம், சுக வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்க வாழ்க்கை 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துக்கு 4 கூடிய கெட்டு போயிட்டேன் ஐயா, 3, 6, 8, 12 போயிடுச்சு, எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ஆம் இடத்துக்குடைய நல்லா இருந்தால், ஆட்சி உச்சம் இருந்தாலும் 9 கூடிய 4ஆம் இடத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக வண்டி, வாகனம், வீடு, மனை, தாயார் சம்மந்தப்பட்டது, சுகபோக வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாமே நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க, உங்களுக்கு கிடைச்சே தீரும். இதுதான் மெயின். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்குறாங்க. குழந்தை பாக்கியம்னு சொல்லக்கூடாது. உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், ஃபஸ்ட்டு குழந்தை. 2வது குழந்தைங்கிறது 7ஆம் இடம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குழந்தையும் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னாலும் அப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தை பாருங்கள். அந்த 9 கூடிய ஆட்சி உச்சம் இருந்தாலும், இந்த 4ஆம் இடத்தை 9 கூடிய பார்த்தாலும், 9 கூடிய 4லே வந்திருந்தாலும் அப்போ அவருடைய திசை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டிடுவீங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள், நடக்கும். அவங்க வீடு கட்டியே தீருவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க செய்ப்பாங்க. 10ஆம் இடம் சொல்லக்கூடாது, தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடாது. 10ஆம் இடம் தொழிலே ஒன்றும் சரியில்லைங்க, செய்கிற தொழிலே செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சாதகம் எப்படி வருது அப்படின்னா அந்த சாதகு 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பாருங்கள். 9 கூடிய நல்ல நிலைமை இருக்கானா, ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா, அவரோட திசை ஓடுமா, அவர் ஆட்சி பெற்றிருக்காரு, அந்த ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு, உச்சம் பெற்ற வீட்டுக்காரரோட திசை புத்தி வருமா, அவர் செய்ச்சிடுவார். நீங்கள் சாதத்தை பார்த்து சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்யலாம். ஒரு பாவத்துக்கு 9ஆம் இடம் பாருங்கள், ஒரு பாவத்துக்கு 9ஆம் இடத்தை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம். ஒரு வாடிக்கையாளர் கேட்குறாரு, எனக்கு வேலை இடமாட்டம் கிடைக்குமா அப்படின்னா, இடமாட்டம்னா 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துக்கு 6 அந்த 6க்கு லக்கணம் 9 லக்கணத்தை பாருங்கள். நல்ல அதிபதி குரு, புதன் இப்படிலாம் இருந்தால் நீங்கள் இடமாட்டம் பண்ணி நல்லா இன்னும் இடமாட்டம் பண்ணுவீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சேலரி இடமாட்டம்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதுதான் சாதகம். சாதகத்தை நம்ம எந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எந்தளவுக்கு அதை எடுத்து பேசுகிறோமோ அந்தளவுக்கு அந்த சாதகம் 9 நவக்கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.